தயவு செய்து என் தாயை காப்பாற்றுங்கள். மீட்பு பணியாளர்களிடம் விஜயலட்சுமியின் மகன் கதறல். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா நடைபாதை திடீரென இடிந்து நிலச்சரிவில் பலியானதாக சந்தேகிக்கப்படும் இந்திய பெண்ணின் மூத்த மகன் நேற்று காலை சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்தபோது தயவு செய்து என் அம்மாவை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீருடன் கதறிய வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவரின் மூத்த மகன் சூர்யா என்று அழைக்கப்படும் 26 வயது மதிக்கத்தக்க அவர் தாய்லாந்திலிருந்து இந்த நாட்டிற்கு வந்துள்ளார். உடனடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று தனது தாயை தேடுவதைக் கண்டு தேம்பி தேம்பி அழுதுள்ளார். என் தாயாரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று மீட்பு பணியாளர்களிடம் கெஞ்சுவது அங்கு கூடியிருந்தவர்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தில் புதையுண்ட இந்திய பெண்ணை தேடுதல் மீட்பு பணி கிட்டத்தட்ட 17 மணி நேரம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் அந்த இடத்தில் மாதுவின் மிதக்கும் செருப்புகளை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோருஸ்தி முகமது ஈசா இதனை கூறினார். ஆந்திரா குப்பம் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி 48 வயது என அடையாளம் காணப்பட்ட மாது அவரது குடும்பத்தினர் 2 மாதங்கள் நாட்டில் பயணம் செய்த பின்னர் நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்தியா திரும்ப திட்டமிட்டிருந்தனர். நேற்று வெள்ளிக்கிழமை காலை 8:20 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் ஜலான் மஸ்ஜித் மலாயான் மேன்ஷன் முன் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென இடிந்த நடைபாதை 8 மீட்டர் குழியில் விழுந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.